ஆலங்குடி அருகே உள்ள வடக்காட்டில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு காவலர் உட்பட 22 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து அங்கு 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த வடக்காடு முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்ட விழா முடிந்து இரவு வீடு திரும்பிய ஒரு தரப்பைச் சேர்ந்த வாலிபர்களுக்கும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த வாலிபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது ஒரு தரப்பைச் சேர்ந்த வாலிபர்களை மற்றொரு தரப்பைச் சேர்ந்த வாலிபர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பைச் சேர்ந்த வாலிபர்கள் தாக்குதல் நடத்திய தரப்பைச் சேர்ந்தவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்றபோது அவர்களை சிலர் அரிவாளால் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஒரு வீடு மற்றும் இருசக்கர வாகனம் தீயிட்டு எரிக்கப்பட்டதால் பதற்றம் அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து கம்பு, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மோதலில் ஈடுபட்ட இருதரப்பையும் போலீசார் தடியடி நடத்தி கடத்தினர். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் வடக்காடு அரசு மருத்துவமனை மற்றும் ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த மோதலில் காவலர் முத்துகிருஷ்ணன் உட்பட இருதரப்பையும் சேர்ந்த 22 பேர் காயமடைந்தனர். மேலும் ஒரு அரசு பேருந்து மற்றும் காவல்துறை வாகனம் ஆகியவை அடித்து நொறுக்கப்பட்டன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா வடக்காடு கிராமம் முழுவதையும் காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். மேலும் கலவரம் ஏற்படாமல் தடுக்க 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வடக்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.